வணக்கம் நண்பர்களே, விஜயபாக் பேசுகிறேன். ஒவ்வொரு நிறுவனமும் அவங்களுடைய காலாண்டு அறிக்கையை வெளியிட்டு வராங்க. நேற்று பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அவங்களுடைய Q3 ரிசல்ட் Q3 அப்படின்வாங்க. ஒவ்வொரு 3 மாதத்திற்கும் ஒரு முறை அவங்களுடைய லாப நஷ்டத்தை நம்ம அறிவிக்கணும் இல்லையா? அவங்களோட நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா எல்லாரும் எதிர்பார்த்ததை விட, ஏன்னா அந்த கொரோனா காலகட்டத்தில் ஒவ்வொரு நிறுவனமுமே நிறைய லாப சதவீதத்தை கம்மியாக காட்டிகிட்டு இருக்காங்க. லாப சதவீதமே வரலை நிறைய பேருக்கு. ஆனால் ரிலையன்ஸு 41% அதிகரித்து 18,549 கோடி லாபம் எடுத்திருக்காங்க. ஆயில், ரீட்டைல், டெலகாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கையில் வச்சிருக்க துறைகள் மிக பெருசு. இதனுடைய ரெவென்யூ, ஆப்ரேஷன் ரெவென்யூ மட்டுமே 54% உயர்ந்திருக்கு. ஏஷியாவிலேயே ரிச்சஸ்ட் மேன் முகேஷ் அம்பானி தான் உங்களுக்கு தெரியும். அவருடைய தலைமையில் இயங்கும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி வியாழக்கிழமை அவங்களுடைய நெட் ப்ராஃபிட்டை அனௌன்ஸ் பண்ணாங்க. 18,549 கோடி 31 டிசம்பரோட 2021 முடிஞ்சிருக்கு. அதாவது ஃபினான்ஷியல் இயர் 2022 Q3 சொல்லுவாங்க, Q3 இது 41% அதிகரித்து லாஸ்ட் இயர் இதே டயத்தில் 13,101 கோடியாக இருந்தது. இப்போ ஆயில், ரீட்டைல், டெலகாம் இதோடைய ஆப்ரேஷன் இன்கம் மட்டுமே 54% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 1,23,997 கோடியாக இருந்தது. இப்போ 1,91,271 கோடியாக மாறியிருக்கு. நண்பர்களே, ஒரே ஒரு விஷயந்தான், பிஸ்னஸை மிக சரியாக பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக லாபம் உண்டு. பிஸ்னஸில் மிக முக்கியம் லீடர்ஷிப். அதை மிக சரியாக முகேஷ் அம்பானி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கார். இளைய தலைமுறையை அந்த கம்பெனியை 3ஆக பிரித்து அவங்களோட 2 மகனுக்கும் ஒரு மகளுக்கும் கொடுக்க போகிறார். இதை பற்றிய செய்திகள் வந்த வண்ணம் இருக்குது. ஒன்று தான், ஒவ்வொரு நிறுவனமும் அதோடைய காலாண்டு அறிக்கையை அறிவிக்கும் போது நான் நினச்சி பார்க்குறது என்ன தெரியுமா? இதை கேட்டுருக்க ஒவ்வொருத்தரும் நாம் என்ன பண்ணியிருக்கோம் லாஸ்ட் 3 months அதை யோசிங்க. கடந்த 3 மாதம் எப்படி வேணால் போயிருக்கலாம், அடுத்த 3 மாதம் எப்படி இருக்கும்? இன்னையிலேருந்து ஒர்க் பண்ணுங்கள். பிரபஞ்சம் கொட்டித்தர காத்திருக்கு. நீங்கள் ஒரு சாம்பியன். சியோன்டா.